வந்து மாஞ்சோலை மக்களுக்காக பெரிய ஒரு போராட்டம் நடத்தணும். 552 பேர் மத்திய சிறை இருந்தாங்க திருச்சி மத்திய சிறையில. அவங்களை விடுதலை செய்ய சொல்லி நடந்த போராட்டத்துல 17 தமிழர்கள் உயிரிழந்தாங்க. இது ஒரு சாதி கிடையாது, இது தமிழர்களுடைய படுகொலை. 5 சமுதாயம் இருக்குது, 3 மதம் இருக்குது. அதனால இது வந்து சாதியா பார்க்காதங்க, இது தமிழர்களா பாருங்க. அதனால நாங்க வருஷந்தோறும் இதுக்காக நினைவு நாளை முன்னிட்டு இந்த நலத்திட்ட உதவி பண்றோம். போன வாரம் ரத்த தானம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், வீர வணக்கம் செலுத்தணும். தொடர்ச்சியாக நாங்க பண்ணிட்டு வரோம். இந்த ஊருக்கு 2ஆம் முறை வந்திருக்கோம். ஆனா நீங்க வந்து ஒத்துழைக்க மாட்டீங்க. மாஞ்சோலையில் ஓடு கொடுத்தா மாஞ்சோலைக்கு நாங்க போக முடியல. அதனால வருஷமாக இந்த நலத்திட்ட உதவியை நாங்க நடத்தி கொண்டு வருகிறோம். தமிழக மக்கள் முன்னேற்ற சார்பில் அதை வந்து எல்லாரும் நீங்க வந்ததுக்கு மகிழ்ச்சி. இப்போ வந்து இந்த தைல இயந்திரம் வாங்கப்படுது, கல்வி தொகை வாங்கப்படுது, மிஷின் மருந்தடிக்க மிஷின் வாங்கப்படுது, அரிசி பருப்பு போன்ற பொருட்கள் எல்லாம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை நாங்க வழங்கி வரோம். பாசமுள்ள சூரியனே, முகம் தேயாத சந்திரனே, எங்க பாசமுள்ள சூரியனே, முகம் தேயாத சந்திரனே, அந்த வானத்துக்கும் பூமிக்கும் வெற்றி கொடி பிடிக்கும் ஐயா வணக்கமுங்க. உங்க பாதம் பட்ட மண் எடுத்து நெத்தியில ஒட்டு வச்சா எல்லாம் ஜெயிக்குமுங்க. பாசமுள்ள சூரியனே, முகம் தேயாத சந்திரனே. புடுற மயிலக்கால புடுறா மச்சக்கால. ஏறு பூட்டி சோறு போடும் விவசாயி, யாருக்குமே சளச்சம இல்ல மகமாயி. நெத்தி வேர்வ நிலத்துல சிந்தும் தொழிலாளி, நிமிந்து நின்னா குடிசையும் கோபுர மகமாயி. எங்க சனம் சேத்துல காலு வச்சா ஊரு சனம் சோத்துல கைய வைக்கும். எங்க சனம் சேத்துல காலு வச்சா ஊரு சனம் சோத்துல கைய வைக்கும். டிங்கி 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 டிங்கிடா இல்லாட்டி துவாக்கு டிங்கி டாங்கடா. அட அள்ளி வச்ச நெல்லுக்குள்ள எங்க பேரு இருக்கும், எங்க திக்கும் பட்டம் கட்டி எங்க தேரு நடக்கும். பாசமுள்ள சூரியனே, முகம் தேயாத சந்திரனே. மாஞ்சோலை தோட்ட தொழிலுக்காக 1999ஆம் ஆண்டு மாஞ்சோலை தோட்ட மக்கள் தன் உரிமைக்காக போராடிய போது திருநெல்வேலி மாவட்டம் கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்தினார்கள். அவர்களை கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் 652 பேர்களை கைது செய்து சிறையில் அடைச்சார்கள். பெண்கள் ஆண்கள் கைகுழந்தை உள்ள அவர்களை விடுதலை செய்ய சொல்லி ஜூலை 23, 1999ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவங்களை விடுதலை செய்ய சொல்லி கோரிக்கை மனு அளிக்கிறதுக்காக திருநெல்வேலி சந்திப்பில் இருந்து கலெக்டர் ஆஃபீஸ் நோக்கி வந்த பேரணியாக அன்றைய அரசு, திமுக அரசு, காவல்துறை 17 தமிழர்களை ஆற்றில் அடித்து கொல்லப்பட்டது. அந்த கொல்லப்பட்ட அந்த மனிதர் நினைவாக 27 ஆண்டுகளை கடந்து விட்டது. 24 காலமாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அவர்களுக்கு நினைவு நாள் அன்றைக்கு அவருடைய நினைவு நாள் குருதிக்கூட அரசு மருத்துவமனை குருதிக்கூட வழங்கணும் போன வாரம். அப்புறம் அன்னதானம் வழங்கணும். அதை தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகள் நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம். தமிழக அரசுக்கு என்ன சொல்றோம்னா, தமிழக அரசு 100 ஆண்டுகளுக்கு மாஞ்சோலை வயலில் வாழ்ந்தாங்க மக்கள். அந்த மக்களை மறுபடியும் அங்கேயே குடியேற்றி அவர்களுக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுத்து மக்களை அங்கேயே வாழ வைக்கணும்னு தான் நம்ம அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கோம்.
கடந்த அரசு திமுக அரசு. ஏன்னா திமுக அரசு தான் அந்த தவறை செஞ்சது. இப்போ அந்த அரசு இல்லை. இப்போ புதுசா ஒரு அரசு வந்திருக்கு. அந்த அரசு அந்த மக்களை ஆய்வு செய்து அங்க இருக்கிற யாருக்குமே மணிப்புத்தா இந்த பானாசுக்கு மேல 5 கிராமம் இருக்கு, 5 ஊர் இருக்குது. அந்த ஊர் மக்களை போல மாஞ்சோலையில நம்ம வாழ வைக்கணும்னு நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம். அதே போல மக்களுக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுத்து அந்த மக்களை அங்கேயே வாழ வைக்கணும். அவங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லாம இருக்குது, குடிநீர் வசதி இல்லாம இருக்குது, மின்சார வசதி இல்லாம இருக்கு. அதெல்லாம் மறுபடியும் அதை ஏற்படுத்தி இந்த அரசு தருமன் உண்டு. இந்த அரசுக்கு இந்த நாளில் இன்னைக்கு எனது தலைமையில இன்னைக்கு தையல் இயந்திரம், கல்வி தொகை, அரிசி, பருப்பு இந்த போன்ற நலத்திட்ட உதவிகளை இன்றைக்கு எனது தலைமையில தமிழக மக்கள் சார்பில் இன்றைக்கு வழங்கப்பட்டது. நாங்கள் அரசுக்கு அதை மீண்டும் அரசுக்கு சொல்றோம். மாஞ்சோலை மக்களை மீண்டும் அங்கேயே வாழ வைக்க வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டிலே எத்தனையோ தலைவர்களுக்கு எத்தனையோ நினைவிடங்கள் இருக்கிறது. அதே போல தன் உரிமைக்காக மாஞ்சோலை மக்களுக்காக போராடினார்கள். மாஞ்சோலைக்காரர்கள் இங்க யாருமே உயிரிழக்கல. ஏன்னா இறந்த மக்களுக்காக போராடி இறந்தவர்கள். அதுல இஸ்லாம் மதம் இருக்கு, கிறிஸ்டின் மதம் இருக்கு, இந்துக்கள் மதம் இருக்கு, 5 சாதி இருக்கு. தமிழருடைய படுகொலை தான் இங்க நடந்திருக்கு. அதனால இந்த 17 தமிழருக்கும் 1.5 வயசு விக்னேஷ் சிறுவன் உட்பட அவருடைய தாயார் ரத்னமேரி உட்பட 17 தமிழர்கள் இங்க இறந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நினைவிடம் வேண்டும். இந்த நினைவிடம் ஆத்து வருகையிலான எந்த இடத்துல அரசு சார்பில் 1 சென்ட் நிலம் ஒதுக்கினா போதும். 1 சென்ட் நிலம் எங்களுக்கு ஒதுக்கினா நாங்களே அந்த இடத்த கட்டிக்கிடுவோம். நாங்க அது வருஷம் தோறும் ஆத்துல போய் நாங்க அஞ்சல் செலுத்துறோம். அதுல புழுக்களை போடுறோம், நிலமா போடுறோம். அதனால தண்ணிக்குள்ள போட்டதுனால அது சரியா வராதுன்னு சொல்றோம். அதனால எங்களுக்கு ஆத்து ஓரத்துல 1 சென்ட் இடம் கொடுக்கணும்னு தமிழக அரசை கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த புதுசா கட்டின பாலத்துக்கு மாஞ்சோலை போராளிகள் நினைவு பாலம் என்று பெயர் சுட்டு அதையும் நாங்க தமிழக அரசுக்கு வலியுறுத்துகிறோம். நன்றி.